அவனுக்கு என்ன நடக்குது, அம்மா மோசம் போயிட்டா, என்ன செஞ்சது என்னமே தெரியாது. ஆனால் நைட்டில் இருந்து ஃபுல்லாக அப்செட். இப்போ ஒன்றுமே கதைக்காது. என்னன்னு சொல்லி கேட்டால் வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து விளையாட இப்போ ஆனால் நாங்கள் நினைக்கல உண்மையிலே அன்றைக்கு தான் நாங்கள் கடைசியாக அம்மாவோட நேரில் பேச போகிறோம்னு சொல்லி. வணக்கம். இந்த தமிழ் தரணியில் ஆர்ஜி தமிழா, நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் கேஜித்தியோ. ஓகே, நேற்றைய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து நைட்டு வந்து அம்மாவோட நிலைமையில் வந்து காண்பிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்களோட உடலை வந்து நல்லடக்கம் செய்கிற ஒரு நாள். ஸோ அதுக்கு அவண்டி கடமைகள் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துலேருந்து எங்களால் முடிஞ்ச சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்களும் வந்துட்டோம். அதாவது இறுதி கிரியை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு மனுஷரோ இல்லை இந்த உயிரினமாக பிறந்து இறந்ததுக்கப்புறமா வந்து அது சில கிரியைகள் செய்வாங்க வந்து. ஸோ அந்த கிரியைகள் செஞ்சு தான் அதுக்கப்புறமா வந்து அடக்கம் செய்வாங்க. அந்த நாள் தான் இந்த நாள். உண்மையிலே வந்து ஒவ்வொரு தடவும் நான் சொன்ன மாதிரி வந்து கிஷோத் மூலமோ இல்லை வரார் மூலமோ கொண்டு போய் சேர்க்குற அந்த காசு வந்து லாஸ்ட்டாக பெறலான்னு சொன்னால் நிறைய நாள் தனியாக அவங்கள மீட் பண்ணி இன்றைக்கு போய் எடுப்போம்னு சொல்லி. அப்போ நாங்களும் போன டைம் வந்து இந்த பாட்டெல்லாம் படித்து உண்மையிலே ஒரு ஃபன்னாக இருந்தது. அப்போ அந்த நேரம் கூட நாங்கள் சும்மா சொல்லியிருந்தோம், நீங்கள் பேங்க்கில் காசு சேர்த்து வச்சுருக்கீங்களா, நாங்கள் தர காசெல்லாம் வாங்கி சொல்லக்குள்ள வந்து அந்த இப்படி நிலத்தில் அடித்து சத்தியமெல்லாம் பண்ணான் அந்த அம்மா. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் வைக்கலை, எனக்கு மாப்பட்டி வாங்குறதுக்கு இதுக்கு தானே அப்படியே செலவாக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட வந்து காட்டியிருந்தேன். நான் அதில் அந்த வீடியோவில் மாப்பட்டி இதுலேருந்து எல்லாமே அதில் விலையெல்லாம் காண்பிச்சிருந்திருப்பேன். அப்போ கூட சொன்னால் நாளை இன்றைக்கு தம்பி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், எனக்கு மடைக்கிறேல அந்த நாங்கள் நிற்கக்குள்ளேயும் சில டைமில் அந்த பம்ப் யூஸ் பண்ணுறோம் அந்த அஸ்மா இதுக்கு வந்து அப்போ அடைக்கிறேலான்னு சொல்லி. ஸோ ஆனால் நாங்கள் நினைக்கல உண்மையிலே அன்றைக்கு தான் நாங்கள் கடைசியாக அம்மாவோட நேரில் பேச போகிறோம்னு சொல்லி. இதுக்கப்புறமா நினைவுகளாக நாங்கள் எடுத்த இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன் அம்மாவை பற்றி. ஸோ அந்த வீடியோ தான் அம்மாவோட ஞாபகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலே அதுதான். இப்போ என்ன சொல்கிறேன், எல்லாருமே பிறக்கிறோம், வாழ்கிறோம், அவரவருக்கு சில கடமைகள் இருக்குது, எல்லா கடமைகளும் வேறுபட்டும் இருக்கும். ஸோ அந்த கடமைகளை நிறைவேற்றும் உண்மையை வந்து அதுக்கப்புறமா வந்து இறந்து போகிறோம். உண்மையிலே அம்மா பிறந்தாண்டதே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1940ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட எத்தனை வயசு இருக்குது? 85 வயசு சரியாக வந்து 85 வயசு. ஸோ இந்த வயசுலேயும் வந்து அதாவது இப்போ நாங்கள் சந்திச்ச ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 வருஷத்துக்கு முதல் வந்து ஏலாத்தோடையும் அந்த கருவாடை போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வச்சு விற்று கொண்டு இருந்தவன். அப்போ அதுக்கப்புறம் உண்மையிலே வந்து ஒரு பென்ஷன் திட்டம்ன்ற சொல்லி தெரியும் உங்களுக்கு. வெளிநாட்டில் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 65 வயதுலேருந்து 68 வயதுக்குள்ளே வந்து இந்த பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. இங்கேயும் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறது தான். ஸோ அந்த அப்படியான பென்ஷன் திட்டம் கொடுப்பாங்க. அப்போ 82 நாங்கள் சந்திக்கக்குள்ள அப்படி இருக்குமே 82 83 வயதுலேயும் வந்து இது வரைக்கும் முளைச்சி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள வந்து இதுக்கப்புறமா உண்மையிலேயே ஒரு ஓய்வு தேவைன்றதுக்காக வந்து எங்கள் மூலம் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு செல்வராணி அம்மான்ற ஒருத்தங்கள் வந்து மாதம் வந்து காசு கொடுத்து உதவி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அவங்களோட ஆசையும் அம்மம்மாவோட ஆசையும் வந்து என்ன இருந்தேன்னு சொல்லி சொன்னால் நேரடியாக 2 பேரும் சந்திக்கணும், ஒரு நாளைக்கு நேரடியாக நாங்கள் சந்திப்போம்னு சொல்லி நாங்கள் போக்குலேயும் அடிக்கடி சொல்லுவாள், நான் நேரடியாக பார்க்கணும்னு சொல்லி. அந்த பேரை கூட ஞாபகம் வச்சு வந்து சொல்லுவானே. அவர்கிட்ட உண்மையிலே வந்து ஒரு தொலைபேசி இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன நார்மல் ஃபோன் மட்டும் தான் இருக்குது. நாங்கள் போடுற வீடியோ கூட அவள் பார்க்குற அவதரியா, நாங்கள் போய் வீடியோவில் காட்டினா தான் அவள் அந்த வீடியோவை பார்த்து இது செய்வாள். ஆனால் வந்து அந்த பேரை நாங்கள் ஒரு தடவை 2 தடவை சொன்னதை வச்சுக்கொண்டு அப்படியே ஃபுல்லாக ஞாபகம் வச்சு கொண்டு இருந்தால் வந்து உண்மையாக வந்து அதை தாண்டியும் நாங்கள் சொல்லியிருந்தோம், நாங்கள் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காத பாட்டி அப்படி நடந்தாலும் நாங்கள் இருக்கோம், நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லைன்னு சொல்லி. அம்மா இறக்க போகிறதுக்கு முதல், அதாவது நேற்று அவங்கள்ட்ட மூத்தம்மான்னு சொன்னதை நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோவில். இறக்க போகிறதுக்கு முதல்ல வந்து சொல்லியிருக்கா, நாங்கள் கிஷோத் வந்து லாஸ்ட் அந்த நம்பர் எழுதி கொடுத்தோன்னு நினைக்கிறேன். நம்பர் ஒன்று எழுதி இந்த நம்பரை வச்சுக்கொள்ள எழுதி கொடுத்துருந்தவன் போன தரம் இந்த 3 நாளைக்கு முந்தி வந்து. அப்போ அந்த நம்பரை கொடுத்து சொல்லியிருக்கா, நான் சம்டைம் இறந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒன்றும் இது செய்ய தேவையில்லை, இந்த தம்பிமாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, உங்களே எல்லாம் பார்த்துக்கொள்வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையாக வந்து எப்படி சொல்கிறேன், அவள் யாருன்றே எங்களுக்கு தெரியாது, நாங்களே எதிர்ச்சியாக தான் சந்திச்சுனாங்க. ஒரு அம்மம்மாவாக இருந்து பழகி நெருக்கமாகி அவங்களோட இறுதி கிரியைகளோட அது எங்களோட பங்களிப்பு தான் முழுமையாக இருக்கணும்னு சொல்லி நினைச்ச அவங்களோட அந்த ஆத்மாவை வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இதுதான் நாங்கள் பிறந்ததுக்கான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். உண்மையாக வந்து
ஸோ இதை தாண்டி நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம், நாங்களும் ஒரு நாளைக்கு இறந்து போயிடுவோம், அதான் உண்மை. இதை தாண்டி எங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு உண்மையிலே அம்மம்மாவோட இறுதி நாள். இந்த நாளில் நாங்களும் என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அதில் செஞ்சுட்டு நல்லபடியாக எல்லாரும் ஆசீர்வாதத்தோடையும் வந்து நல்லடக்கம் செஞ்சு அம்மம்மாட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லி நாங்களும் முறையின வேண்டிக் கொள்கிறோம். கண்டிப்பாக பிறப்பு மிறப்பும் அப்படிங்கிறது வந்துட்டு இயற்கை நியதி, அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். பிறப்புன்றது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்புன்றது இருக்கும். ஆனால் அது எப்போ எப்படி நடக்குமன்றதை தான் வந்து யாராலையுமே வந்து யூகித்து சொல்ல முடியாதது வந்து. இப்போ எங்களோட சேனலில் கிட்டத்தட்ட எத்தனையோ பேருக்கான உதவிகள் செய்திருக்கிறோம். அந்த உதவிகள் பெற்றுக்கொண்டதில் எத்தனையோ பேர் வந்து இப்போ இறைப்பதம் அடைச்சிருக்காங்க. ஆனாலும் சில இறப்புகள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. இப்போ இதெல்லாம் வந்து சடன்லி ஒரு இறப்பு. அப்போ வருத்தமாக ஹாஸ்பிட்டலில் கிடந்து 2-3 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இறந்தது கிடையாது. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து சந்தித்தவங்க நல்லா இருந்தாங்க. 2 நாள் கழிச்சு எங்களுக்கு சடன்னு ஃபோன் வருது, பாட்டி இறந்துட்டாங்க வாங்க அப்படி சொன்னது வந்து அப்படியே ரொம்ப அப்செட்டாக இருந்தது. அப்போ தான் சொன்னது உண்மையாக வந்து அவங்க இப்படி உண்மையாக இதுக்கப்புறமா அவங்க நேரடியாக சந்திக்க இயலாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் செலவழிச்சிருக்கலாம், அவங்களோட இன்னும் கொஞ்சம் கதைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் பிறரானும் இப்போ வந்து கதைச்சிட்டு இருந்தாங்க. உண்மையாக அதான் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகணும்னு சொல்லி தெரியலை. அதை தாண்டி உண்மையிலே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சிக்கலுமே இல்லாமல் இறந்து போகிறவங்களை வந்து சொல்லுவாங்களோ ஒரு நல்ல ஆத்மா இது அப்படின்ற சொல்லி சொல்லுவாங்க. நல்ல இறப்பு, அவங்க இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மமாவும் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பாருங்க. இப்போ 85 வயதுலேயும் இழுத்துட்டு கிடக்காம மற்றவங்களோட அரவணைப்பில் இல்லாமல் தானே அதாவது 83 வயசு வரைக்கும் தானே வந்து இந்த கருவாடுகளை போய் ஆத்தோரங்களில் குளத்தோரங்களில் போய் கலெக்ட் பண்ணி வந்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வியாபாரம் செய்து அதில் எடுத்துக்கொள்கிற வருவாய்களை கொண்டு தன்னோட குடும்பத்தை பார்த்துட்டு தன்னோட மகனுக்கு வந்துட்டு மெடிசன் செலவில் வந்து எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருந்த ஒரு திடமான ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல் அவங்கள நாங்கள் சந்தித்தது இப்போ இந்த 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு உழைப்பாளர் தினத்தில். அப்போ அவங்கள ஒரு உழைப்பாளியாக தான் நாங்கள் வந்து இனம் கண்டோம். இப்போ இந்த வருஷம் உழைப்பாளர் தினத்தோட வந்து 2 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சுது. ஸோ 2 வருஷம், அதாவது இப்போ 85 வயசு 83 வயசில் அவங்கள அடையாளம் கண்டோம். ஒரு 2 வருஷமாக வந்து ஏதோ எங்களால் முடிஞ்சது அவங்கள வந்து வீட்டில் இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. அப்படி சந்திச்சிருக்காட்டி 85 வயசு வரைக்கும் இப்போ கூட வந்து அவங்க கருவாடு விற்று இப்போ கிட்டத்தட்ட சந்திச்சுனா ஒரு 2.5 வருஷம் இருக்கும், 2.5 வருஷம் ஆகிட்டு. ஆனால் இன்னும் இதுக்கப்புறமா வந்து அந்த அதாவது மணலெல்லாம் பாதிக்கப்பட்ட அந்த அண்ணா வந்து அந்த அம்மாவோட பேச்சு தான் கேட்பாரு. இருந்துட்டு வந்து ஏதாவது செய்யறாலும் அம்மாவுக்கு பேந்தி ஓட்டு கொடுக்க கேட்டோம் எல்லாமே. ஆனால் நைட்டில் இருந்து ஃபுல்லாக அப்செட்டு. இப்போ ஒன்றுமே கதைக்காது. என்னன்னு சொல்லி கேட்டால் வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து விளையாடைப்பு பம்பச்சு அப்படின்ற மாதிரி தான் கதைக்கிறது வந்து பெருசாக கதை வருது இல்லை. ஏன்னா அவரோட மைண்ட் என்ன யோசிக்கோ தெரியலை. ஆனால் அம்மா எங்கள்கிட்ட சொன்னது வந்து எனக்கு அப்புறமா வந்து இந்த மானம் இருக்கக்கூடாது, இல்லை நான் பார்க்குறவன் யாரும் பார்ப்பாங்களோன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்து. ஆனால் தெரியலை. அதுக்கப்புறமா நாங்களும் கொஞ்ச நாள் போனவரோ வந்து பார்ப்போம் என்ன மாதிரி போய் கொண்டிருக்குன்னு சொல்லி. ஸோ உண்மையாக வந்து இதான் முடிஞ்சளவு வந்து இந்த மற்றவங்களை பற்றி யாவது கதைக்காமல், மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காமல், மற்றவங்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்காமல் நீங்கள் பிறந்ததை பலனடைகிறதுக்காக வந்து உண்மையிலே நல்லது நினைச்சு மற்றவங்களோட உண்மையிலே அன்பாக பழகிட்டு நீங்கள் மறந்து போகலாம். ஏன்னா அடுத்த நொடி அதான் சொல்கிறோம், நாங்கள் எங்களுக்கே எதிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் ஒரு 3 நாளைக்கு வந்து பார்க்குறோம், கதைச்சி பேசி சிரித்து ஃபன் பண்ணிட்டு போகிறோம். 3ஆவது நாள் உயிரோட இல்லை. ஸோ உண்மையிலே வந்து அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது வந்து. ஸோ இப்படியான சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறமா தான் அம்மா அப்பாக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நண்பர்களோட நல்லா இருக்கணும், மற்றவங்களோட எல்லாரோடையும் நல்லா அன்பாக பழகணும்னு சொல்லி நமக்கு ஒரு அடி விழுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நாளைக்கு அடுத்த நிமிஷம் வந்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, அதான உண்மை. ஸோ உண்மையிலேயே வந்து அம்மம்மாவை நீங்கள் நிறைய பேர் விரும்பி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், நம்மளோட சொந்தங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். அந்த அவங்க இருந்தாலோ இல்லை என்ன நடந்தாலோ அதை வந்து நாங்கள் காணொலியாக பதிவேற்றி போடுறது மூலம் தான் அவங்கள நேசித்து நிறைய சொந்தங்களுக்கு போய் சேரும். அவங்களோட ஒரு ஆசீர்வாதத்தாலையும் வந்து அவங்க ஒரு இறைவனடி சேருவாங்க, அதாவது நல்ல ஆசையோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்து கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி வந்து முக்கியமாக நேற்று நாங்கள் அந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறமா வந்து போஸ்ட்லேயும் நிறைய பேர் வந்து அந்த இரங்கலாம் தெரிவிக்கின்றவங்க, அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நாங்களே போய் அம்மம்மா பார்க்குறதுக்கு முந்தையே எங்களோட வீடியோ பார்க்குற ஒருத்தவங்க வந்து அம்மம்மாவோட நாங்கள் முந்தினாத்து போட்ட வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிட்டாங்க, இப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்லி. நாங்களே எதிர்த்து நேற்று பார்க்கக்குள்ள தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ வந்து நிறைய என்ன கதைக்குன்னு தெரியல, பதட்டத்துலேயும் இதுலேயும் அப்படியே ஓண்டா வந்து கொண்டே இருக்குது மனசுலேருந்து. என்ன சொன்னால இப்போ இதுக்கு பின்னால் வந்து நிறைய சடங்குகள் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் வந்துட்டு மேலே தமிழரோட மரபில் வந்துட்டு ஒரு இறப்பொண்டு நடந்தால் வந்து நிறைய கடமைகள் செய்து தான் வந்து அதை பண்ணுவாங்க. அது இனிமேல் நடக்கும். அந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் மனநிலம் குன்றிய தன்னோட மகனோட நிலைமை தான் வந்து. ஸோ அவர் என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு சொல்லி தெரியல. பட் இருந்தாலும் நாங்கள்
அம்மாவோட ஆத்மா சாந்தடையாமல் சொல்லிட்டு பார்க்கலாம் விஷயம். இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் முதலாக எடுத்த ஃபோட்டோ வந்து, அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே கண்டுட்டு ஃபஸ்ட்டாக நாங்கள் எடுத்த ஃபோட்டோ இது. ஏன் வெளில இந்த ஃபோட்டோ நம்ம எடுத்த ஃபோட்டோ இல்லை, நம்ம எடுத்த ஃபோட்டோ எத்தனை மணிக்கு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே எடுப்பேன். கொஞ்சம் கையை வைக்கட்டும். நீங்க முன்னுக்கு வாங்க, நீங்க வாங்க, முன்னுக்கு வாங்கி ஊத்துங்க. சரியா? நன்றி நன்றி. எந்த சல்லி நீக்கி
என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் வந்து அந்த மரணம் பாதிக்கப்பட்ட, அதாவது ஆற வச்சு பார்த்து கொண்டு இருந்தாரோ அவர் வந்து அந்த இடத்துல இல்லை. நாங்கள் நைட் வரும்போது இருந்தவர் இப்போ வந்து இல்லை. எங்கே நிற்கிறாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வளமையாக போய் இருக்கிற இடம் ஒன்று இருக்குது. வந்தாச்சு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் உண்டு. நாங்களும் இந்த ரோட்டில் போய் வரக்குள்ள பார்க்குறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு வந்து யார் கூப்பிட போனாலும் அவங்களுக்கு கல் எடுத்து அறிஞ்சு கொண்டு இருக்காங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்தவங்க. ஆனால் வந்து வரல. ஸோ இப்போ வந்து அவங்களோட அண்ணவரால் நாங்கள் நேற்று வீடியோவில் காண்பிச்சிருந்த அந்த அண்ணவரால் வந்து போகிறார் இப்போ கூட்டுறதுக்கு. ஸோ என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அவர் இறுதி கடமன்ற கொஞ்சம் இருக்குது, அந்த கால் கழுவுறது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த இது வந்து செய்யலைன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே ஆத்மா சாந்திரியம்னு சொல்லி உண்மையாக தெரியாது. ஏன்னாண்டா அப்போ எங்கள்கிட்ட சொன்ன வார்த்தையும் நான் சேர்த்து போனதுக்கப்புறமா வந்து என்னோட சின்ன என் மகனும் சாகணும், ஏன்னாண்டா அவனை நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அப்புறமா வந்து யார் பார்ப்பான்னு சொல்லி தெரியாண்டு நாங்கள் ஒரு 3 நாளைக்கு முந்தி கதைக்கு பிள்ளைங்க என்ன சொல்லியிருந்தோம் சொல்லி சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னா தனியாக அப்போ நாங்கள் கேட்டாங்க தனியாக போவாருன்னு சொல்லி. தனியாக போக மாட்டார், நான் தான் கூட்டிகிட்டு போகணும், இந்த ஏலாதத்தோடையும் நான் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையாக வந்து இப்போ அம்மா இறந்ததுக்கப்புறமும் நான் நினைக்கிறேன் மேலே யோசிச்சிருக்கு 7 மணி இருந்துச்சுன்னா மானப்பேரி தான் யோசிச்சுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னாண்டா இப்போ எப்படி இருக்கப்பறம் என்ன எப்படின்னு சொல்லி ஆளை கூட்ட போயிருக்காங்க. வந்தவர் நாங்கள் ஆளை காட்டுறேன். அம்மா பார்த்து போ நான் வரேனாண்டவர் அம்மா கொஞ்சம் கடன் அப்செட்டாக இருக்கிறாரு. கடும் அப்செட்டாக தாண்டி இந்த ஒத்த செருப்பு அனுப்புவதால் ஒத்த செருப்பு போது உள்ளே போயிட்டாரு. ஆள் அப்படியே வந்து உள்ளே போயிட்டு ஸோ நான் இப்போ கடமைகள் செய்ய வேண்டியிருக்கு, கால் கழுவுற கடமைகள் அப்படி சொல்லி கடமைகள் செய்ய வேண்டியிருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ ஆள் சடன்னு உள்ளே வந்து அப்படி உள்ளே போயிட்டாரு. என்ன மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொள்வது வந்து தெரியாது அவருக்கு, வந்து இதை பற்றின பேச தெரியாது. பட் இருந்தாலும் அவருக்கு தெரியும். நைட்டு வந்து எங்கிட்ட நல்லா சொன்னார், வந்து அம்மா இருந்துட்டாங்க அப்படி இப்படி சொல்லி. அவர் எடுக்க வினிக்கு எடுத்தது அப்புறம் காரை விடுங்க. எங்க பாவி வா அந்த எடுக்க எடுக்க விடாம பாக்குறோம்.
ஓகே, போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நைட்டோட நைட்டாக வந்து நாங்கள் பார்த்துருந்த ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அறியிருந்திருந்தோம். அண்ட் இப்போ கூட வந்து பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி. மேலே அவங்களோட வயசு இருக்கும் வரைக்கும் அந்தளவுக்கு தெம்பா திடமாக வேலை செய்தவங்க. குறிப்பிட்ட இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம அவங்களுக்கான ஒரு ஓய்வூதியத்தை கொடுக்குற மாதிரி வெளிநாட்டு உறவுகளோட பேசி அவங்களுக்கான ஹெல்ப்பை வந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கூட வீட்டில் சும்மா இருக்காமல் அவங்களால முடிஞ்ச வேலைகளை பண்ணி கொண்டு தான் இருந்திருக்காங்க. உண்மையில் அவங்க ஆரம்பத்தில் வந்து எப்படி தொழில் பண்ணாங்க, தன்னோட 6 பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுத்து வந்தாங்க? அவங்க வந்து ஆரம்பத்தில் என் அப்பா இருந்தவர். அப்பா இருந்தோடனே என்னோட மாமா அவர் இருந்தவர். அவர் சின்ன இதுலேயே குழந்தைகள் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கப்போலாம் செத்து போனது. அப்போ இவர்தான் அந்த மூத்த மகனை கொண்டு கல்லுக்கல்ல படிக்க கூட்டிட்டு போவார். அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் கட்டிட்டு போயிட்டார். கருவாட்டுக்காக கல்யாணம் கட்டிட்டு போயிட்டார். அடுத்த மகனும் அப்படி போகும். அப்படி ஒவ்வொன்றா போனேன். அவள் எத்தனை 85 வயது 85 வயது கூட இருக்கும். அந்த காலம் போட்டு இப்போ ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்குள்ளதான் களவாஞ்சுடி மார்க்கெட்டுக்குள்ள வியாபாரத்துக்கு போகல. அந்த 2 வருஷம் அங்கே வந்து ஆரண்டு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெல்ப் பண்ணதால வியாபாரத்துக்கு போகல. மட்டும் தான் இந்த ஆற்றுல படிக்க போய் பிள்ளையில கஷ்டப்பட்டு நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்து இன்றைக்கு ஆனால் இப்படி ஒரு போவா வேண்டி நினைக்கல. இன்றைக்கு கம்பீரமாக தான் இருந்த மனுஷன். ஏன்னா அந்த 85 வயதில் இப்படி போவாகும் என்று எங்களோட மாமி நாங்கள் நினைக்கல. ஆனால் இந்த நிலைமையில விட்டுட்டு போவாங்கன்னு நினைக்கல. ஏன்னா கஷ்டப்பட்டு நானே கூட எத்தனை டைம் அந்த மணி சோறு போட்டு சாப்பிட்டுக்கு அந்த ஒரு கவலை தான் எங்களுக்கு இன்றைக்கு இருக்கு. ஆனால் 85 வயதுன்னு சொன்னா சொல்லுவாங்க 85 வயது ஆயிட்டே அப்படி இல்லை இருந்த மனுஷன் இல்லை. அவன் வந்து நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தவன். திடீரென்று ஒரு அஸ்மா வந்ததால சொன்னால் இப்போ கூட இந்த வயசுல தன்னோட அந்த கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மகனை அவ தான் பஸ்ஸில் கூட்டி போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எடுத்துட்டு வாரு. இன்னொன்று அது நல்ல ஒரு விஷயம் கேட்டீங்க. இன்னொரு விஷயம், ஒரு மகன் வந்து எல்லாம் அப்செட் ஆயிரு. அவரு இதான பொடியன். அவர் வந்து அவரை கூட்டிக் கொண்டு அந்த வயசுலேயும் கல்மையில கூட்டிக் கொண்டு ஒரு கிழமைக்கு ஒரு போய் ஹாஸ்பிட்டல்ல மெடிசின் எடுத்துட்டு வரவர் அவருக்கு எடுத்து வந்து இன்றைக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த பொடியன் இப்போ நான் என்ன நடக்கு அவருக்கு என்ன நடக்குது, அம்மா மோசம் போயிட்டா என்ன செஞ்சது என்னமே தெரியாது. ஆனா இன்றைக்கு வந்து நாங்க கவலைப்படுறேன்னா அவனை பத்தி தான் கவலைப்படுறோம். அம்மா மாமி போய்த்தாவும். ஆனா அவன்கிட்ட நிலைமையை தான் அவ யோசிச்சிருப்பா போக்குள்ள என்ன செய்யறேன்னு தெரியாம. அவரை பற்றின என்ன கவலை தான் எந்த நேரம் பார்த்தாலும் அவர் சொல்லுவாள் என்ன செய்யறது. ஏன்னா அவங்க எப்பயும் யோசின தான் போனா தண்டை புள்ளை யாரு பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையிலும் கல்யாணம் கட்டிட்டு போயிட்டு தங்கட இதுல போயிட்டு அவனுக்கு ஒரு என்ன நிலைமை வரப்போகுதுண்டு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மேலே நான் இந்த அம்மா மாமி மோசம் போனது பிறகு கடும் கவலைப்படுறேன். கண்டிப்பா என்ன சொன்னா அவர் வந்து பெருசா அந்த சொல் கேட்க மாட்டார். சில நேரங்கள்ல ஆத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிடுவார், வந்து அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதாலதான் அவருக்கு நிறைய பயம். நாங்க வார டைம்லாம் சொல்லுவாங்க, தம்பி இப்பதான் இருந்தோம் இந்த ஆத்து பக்கம் வழிகிட்டு போயிட்டா எனக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எப்போதுமே தன்னோட பிள்ளைய வந்து வளர்த்தெடுக்கிறதுன்னு ஒரு தாய் வந்து அவ்வளவு கரிசனையா அக்கறைப்பட்டு வந்து வளர்ப்பாங்க. அதுதான் இருக்கு தாய். ஸோ அவருக்கு எத்தனை வயசு போயிருந்தாலும் தன்னோட மகனுக்கு எத்தனை வயசு ஆயிருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டதுனால இப்பயும் சின்ன குழந்தை மாதிரி தான் அவரை வந்து பார்த்து கொள்றது. சொன்னா அவங்களுக்கு இயலாத டைம்ல கூட வந்து அந்த பையனை தனியை கூட்டி போய் யாராச்சும் இப்படி ஒரு மெடிசன்ஸ் எடுத்து கொண்டு வருவாங்கன்னு கேட்டாங்கன்னு சொன்னா இல்ல எந்த மெடிசனோ என்னமோ அந்த மனசு இல்லாம குடிக்க மாட்டோம். இதை குடியன்னு நம்ம போய் சொன்னாலும் சரிம்மா நான் போய் குடியத்தான் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை மூத்தண்ணா வந்து சொன்னாலும் சரி, தங்கச்சி வந்து சொன்னாலும் சரி, சாப்பாடு போட்டு கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய நிலைமை இல்லை. அவனோட நிலைமை அப்படி. அந்த மனுஷன் எங்கேயோ இருந்து அந்நிறம் விலைக்கு போய் இனமோ செஞ்சு வந்து சாப்பாடை கொடுத்தாலும் சரி, இப்போ இஞ்சையும் தான் இப்போ ஏழாமல் இருந்தாலும் அந்த மனுஷன் எழும்பி சாப்பாடை கோப்பையில போட்டு இன்னாம சாப்பிடுன்னு சொன்னா தான் சாப்பிடுவான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காரு. இப்போ அந்த மனுஷன் போய்த்தாவும் அவரோட நிலைமை என்ன நிலைமை வரப்போகுது அந்த ஆண்டனுக்கு தந்திரிக்கும். சொன்ன உண்மையில ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம். என்ன சொன்னாலும் வந்து 3-4 நாளைக்கு முதல்ல தான் நாங்கள் வந்து சந்திச்சுட்டு போனோம். அப்போ மகனார் வந்து பாட்டெல்லாம் பாடி அவங்க சிரிச்சு பேசிட்டு நல்லா பாட்டு பாடுவார். சிரிச்சு பேசிட்டு நல்லா இருந்தாங்க. இப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு இறப்பு, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இறப்பு. எல்லா பேரும் நல்ல நிலையில இருந்து அம்மாவுக்கு வயசு வந்து அவங்க ஒரு வருத்தம் ஒரு நோய் வந்து படுத்த படுக்கையில இறந்திருந்தா இல்லை. ஒரு நாள் நைட்டு வருத்தம் வந்து கொண்டு போனேன். அடுத்த நாள் இப்படி மோசம்
நல்ல கம்பீரமாக தான் அம்மா இருந்தது. உங்களுடைய மரணம் கண்டிப்பா. ஸோ இப்போ எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து தான் வந்து எல்லாம் கவனிச்சு கொள்றாங்க. ஆமாம், இப்போ வந்து சகல பிள்ளைகளும் சேர்ந்து தான் கவனிச்சு கொள்றாங்க. இப்போ நாங்கள் தங்கம் கிடையாது விஷயம் அவர் நிலைமை தான் கடுங்குது. அதுக்கு தான் என்ன செய்யறேன்னு ஆண்டவன் தான் ஒருத்தன் பார்க்கணும். கேள்விக்குறி, அதாவது அந்த அம்மாவோட கடைசி கேள்விக்குறி அதுதான் இருந்திருக்கும். எங்கள்ட்ட கேள்விக்குறியும் தான் வந்து நீ அடுத்த கட்டமாக வந்து அவரோட சகோதரங்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்படியும் சகோதரங்கள் எப்படியும் தம்பி தானே, சகோதரன் தானே, கடைசி மட்டும் விட்டு கொடுக்காது. சகோதரங்கள் கடைசி மட்டும் அவரை விட்டு கொடுக்காது. ஆனால் கடும் விஷயம் என்னோட சாப்பாடு அது இதுகள் கொடுக்குறது. ஏன்னா அம்மா கொடுத்தா தான் சாப்பிடும். அதாவது பழக்கப்படுத்தி எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன செய்ய வேண்டியது. ஆனால் சகோதரங்கள் கடைசி மட்டும் அவரை விட்டு கொடுக்காது. அப்படி பாசம் இருக்கு அந்த சோமில்லாதபடி இல்லை, பாசம் அவரோட பேர். அம்மாவோட கடைசி கட்டத்தில் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனால் நாங்களும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம், இவரோட வாழ்க்கையை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாவோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லி நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். சில தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி நன்றி. உள்ள இருக்கு அந்த பொழுது செருப்பு கொடுங்க. அப்படியே அப்படியே வாங்க.
இறங்க பட்டியா இன்னொரு ஆள் இறங்க தம்பி ஒரு ஆள் இறங்க இன்னொரு ஆள் பட்டி வருங்காலனை வார கழிக்க முடியுமா பின்னுக்கு கழிக்க முடியுங்க ஆனந்தான் நல்லா கொத்துங்க ஆனந்தான் கழிக்கப்படி கழிக்கப்படிங்க நல்லா கழிக்கப்படி நல்லா கழிக்கப்படிங்க அவனோட